மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 21 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை, அஷ்டமி திதி, பரணி நட்சத்திரம் இன்றிரவு 8:15 மணி அளவு வரை, அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி. இது ஆடி மாதம் இல்லையா, அப்போ கிருத்திகை அப்படின்னு சொன்னால் ஆடி கிருத்திகை இன்றைய நாளா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்று இரவு 8 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் அந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது நாளைய நாளில் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நட்சத்திர ரீதியாக இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். நல்ல விஷயங்கள் சில சமயத்தில் நமக்கு பணி, அதாவது நம்முடைய அலுவல் வேலையை சார்ந்ததாக இருக்கும், படிப்பு சார்ந்ததாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த, குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீட்டில் ஒரு நல்ல காரியம் தொடங்கிறதுக்கான ஒரு அம்சம், கல்யாணம் அமையிறது, ஒரு வீடு அமைஞ்சு குடும்ப நபர்கள் எல்லாம் புது வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு குதூகலம் சந்தோஷத்தோடு இருப்போம். ஒரு வீட்டுக்கு போக போகிறோன்னா எவ்வளோ பிளான் பண்ணுவோம். எப்படி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணணும், யார் யாருக்கு எந்த ரூம் எடுத்துக்கணும், அங்கே எப்படிப்பட்ட மாதிரி அமைப்புலாம் இருக்கணும், அந்த வீட்டை சுற்றி செடி கிடி ஏதாவது வைக்கணுமா, மாடி தோட்டம் போடணுமா, பால்கனி எப்படி இருக்கணும், லிவிங் ஏரியா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுவோம். அது அந்த மாதிரி சந்தோஷமாக குடும்ப சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறனால இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கும் இந்த நாள் உற்சாகம் தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாம், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தொய்வு, சோர்வு, மந்தமான ஒரு விஷயந்தான் சொல்லலாம். இல்லைனா ஏதோ ஒரு கவலையில் உங்களை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்கணும். ஆஸ் யூஷுவலாக இதுதான் அந்த ராசி அதிபதி பலம் இல்லைன்னா இதுதான் நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அதனால் சுக்கிரன் நீச்சம் அடைந்து இருந்தாலும் அவருடைய சாரத்தில் சந்திரன், அந்த சந்திரன் 3ஆம் அதிபதி. அந்த சந்திரனுடைய வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கிறது. 11ல் சனியும் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஒரு நல்ல லாபம், ஆதாயமான பலன் கிடைக்கிறதுல உங்களுடைய கவனம் எல்லாம் போயிடும். சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை ஏதாவது இடத்துல ஊக்குவிச்சு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், சந்தோஷம் இன்றைக்கு இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் பண வரவை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமான தொகை, பெருந்தொகை வரணும்னு யாருக்காவது இருக்குது. இப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெருந்தொகை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான நாள்னு சொல்லலாம். சின்ன அளவுக்கு பணம் வரத்துக்கான இடம் இருக்கிறது, நிறைய பணம் வரத்துக்கான இடம் இருக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லலாம். அப்படியே இன்றைய நாள் உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பலமாக இருக்கிறது. பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே இது போல் நம்ம ஒரு ஸ்தானம்னு சொன்னால் அது கனெக்ட் ஆகும். ஒரு கேந்திரமாக அதை எல்லாத்தையும் சேர்த்தா கனெக்ட் ஆகிடுற மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் பொதுவாக பணம் தரக்கூடிய ஸ்தானம் நமக்கு இருக்கும். அதில் ஆகச்சிறந்தது 11 அப்படின்னு சொல்கிறது. அங்கே சந்திரன், அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் ராசியில், மேலும் 10ஆம் இடத்துல சனி பலமாக இருக்கார். 2ஆம் இட தனஸ்தானம் ராசிநாதன் இருக்கார். 10ஆம் அதிபதி குரு உச்சமாக இருக்கார், சூரியன் இருக்கார். அதனால் பணம் வரணும், பெருந்தொகை வரணும். இன்றைய நாள் அதற்கான முயற்சி செய்யலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது. குறிப்பாக கடமைகளை செய்து திருப்தி கிடைக்கும். உங்களுக்கான கடமை ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய கடமைகள் கூடிக்கிட்டே வரும்னு சொல்லலாம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிக்கிறது மட்டும்தான் நம்முடைய கடமையாக இருக்கும். பெற்றோரோடு சொல்லுவாங்க, படிக்கிறத தவிர உனக்கு வேறு என்ன வேலை இருக்குது, வேறு என்ன கவலை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு படிப்பை தாண்டி வேலையும் வாங்கிக்கணும், வேலை செஞ்சுட்டே படிக்கணும். இது ரெண்டும் பார்த்துட்டு கல்யாணம் ஆகிட்டா குடும்பத்தை பார்த்துக்கணும், லைஃப் பார்ட்னரை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அப்புறம் பெற்றோரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சோஷியலில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அது சம்பந்தமாக சொல்லி நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது உங்களுக்கு இன்றைய நாளில் என்ன கடமை இருக்கும்
அதை செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அதற்கான பலம் கிடைக்கும், துணை கிடைக்கும், நம்பிக்கை வரும். சிம்மராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. எப்பயுமே தர்ம திரிகோணங்கள்னு சொல்லுவோம். இந்த இடங்கள் சம்மந்தப்படும் போது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அது அப்போ இப்போ செலவாகக்கூடிய பணம் மட்டுமா இருக்காது. அது கிடைச்சதுனால லைஃப்லேயே ஒரு சேஞ்ச் நடக்குது, அது வாழ்க்கைக்கே பயன்படுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்லது நடக்கும். இன்றைக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன். அந்த சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது, செவ்வாய் வீட்டில் இருக்கிறது. இதில் செவ்வாய் 11லையும் சுக்கிரன் 2லையும் இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது. அது இந்த ஆசை அபிலாஷைகள், சிற்றின்பங்கள், உலகியல் சுகங்கள் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் தான் 2ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார், அவர் சாரத்தில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் இதை விட்டுட்டு வேறொன்று அப்படின்ற நாளை நீங்கள் சிந்திக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நாளில் ஒரு பொழுதுபோக்குறதுக்கான வாய்ப்பு வருகிறது. அதே சமயத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கும் வீட்டில் கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு அன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி, ஒரு மூவி போகிறதுக்கு, விளையாடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த நாளில் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மறுக்குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் இந்த நாளில் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவீங்க. அப்படியாக இந்த நாளின் பலனை சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசியில் சுக்கிரன் சாரத்தில் சந்திரன். அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கொஞ்சம் கவனமாகத்தான் இன்றைக்கு இருக்கணும். இந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க, இல்லை கேட்ட அந்த வால்னு சொல்லுவாங்க. அந்த பூனை ஒரு மதில் மேலே இருந்தால், ஒரு சுவத்தில் இருந்தால் இப்படி ஜம்ப் பண்ணுமா அப்படி ஜம்ப் பண்ணுமான்னு யாராலுமே கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு தெளிவாக, கவனமாக, எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள். அது எதுலன்னா ஆசை தான், மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே சிக்கிக்கிறது. என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மாயை, அதாவது சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இது வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்கள எவ்வளோ கீழே வேணாலும் சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும். இன்றைக்கி கவனமாக இருக்கணும். துளாராசி என்பவர்களே, இன்றைய நாள் பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிறரை கோபித்து கொள்ளவோ, பிறருக்கு அறிவுரை சொல்கிறது, பிறரை குறை சொல்கிறது, பிறரிடத்துல சண்டை போடுறது, இதை கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதை ஒரு சைடாக வச்சுக்கலாம். இல்லைனா இதுக்கு ஆப்போசிட், அப்படியே முழுக்க முழுக்க பிளைண்டாக ஒருத்தரை நம்பி அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக ஒன்றை செய்கிறது. பணம் செலவு பண்ணுறது, சொத்து வாங்கிறது, விற்கிறது, வேலையை விட்டுறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் செய்யாமல் உங்களுடைய சொந்த தீர்மானத்தில் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் இன்றைய நாளில் செய்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது. பகையை வெல்லக்கூடிய நாள், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நாள், நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாள், கடன் அடைக்கக்கூடிய நாள், அப்படியாக சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வெளில வருவீங்க. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பயமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க. திருமணம் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு தெளிவான முடிவை எடுக்க முடியும். தனுர் ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. நல்ல வீடு அமையக்கூடிய ஒரு அம்சம், நல்ல வேலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை சொந்தமாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தேடலாம். ஒரு படிப்பு, ஒரு வேலைக்கு சேர்வதற்கான படிப்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலையை நம்பிக்கையோடு நீங்கள் தேடலாம். வீடு வாங்குகிற அளவுக்கான பணமும் கடன் வர கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை செய்யலாம். அதாவது தகுதி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம் அப்படின்றது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு 5ல் சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார், அவர் 10ல் இருக்கார். ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டு இருக்கார். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைக்காம போகிறதுக்கெலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அந்த விஷயங்களை செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு, ஒற்றுமை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது.
மனைவி ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். நான் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் வீட்டில் இருந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸை வந்து நான் ஆன்லைனில் செய்கிறேன், இல்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டேன் திரும்ப வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஓகே சொல்லுவீங்க. அதே போல் மனைவியும் கூட கணவன் வந்து வெளிநாட்டில் ஒரு சான்ஸ் இருக்குது, வேலை இருக்குது, போட்டுமா அப்படின்னு கேட்டால் சரி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியாக கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து கைவிட்டு போன விஷயங்களை மீட்க முடியும். கணவன் மனைவி சண்டை சச்சரவை வந்து சரி பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதையும் விட குறிப்பாக சகோதரர்கள் வந்து ஒன்று சேர முடியும். சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகும். சகோதரர் போல பழகியவர்கள் வந்து ஏதாவது சின்ன விஷயத்தினால இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொன்னால், பேசாமல் இருக்கீங்கன்னா அதை சரி பண்ண முடியும். ஒரு வேலையை வந்து செய்யும்போது சின்னதாக ஒரே ஒரு தவறு, அதனால் அது வந்து சரியாக நடக்காமல் நின்று போயிடுச்சுன்னா எங்கே ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது வந்து இன்றைக்கு முடியும். தவறுகளை திருத்தி 90% முடிந்த வேலையை 100% கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இன்றைக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் படிப்பு. என்ன படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன படிச்சுட்டு இருந்தாலும் அதை நல்லா படிக்கிறது. படித்து முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. படிப்பு வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மேலும் இந்த நாளில் நீங்கள் படித்த வேலைக்கு போகாமல் கிடைச்ச வேலைக்கு போயிருந்தீங்கன்னா படித்த வேலைக்கு மாறலாமா அப்படின்ற விஷயங்களை சிந்திக்கலாம். தடைப்பட்ட கல்வியை தொடரலாமா அப்படின்னா தொடர முடியும். படிக்கிறதுக்காக ஒரு லோன் கிடைக்குமா அப்படின்னா முயற்சி பண்ண கிடைக்கும். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி. தேய்பிறை அஷ்டமியில் வந்து பைரவர் வழிபாடு விசேஷமாக செய்கிறது. அதே போல் அஷ்டமின்னு சொல்லும்போது அந்த நாள் வந்து இவங்க விசேஷமாக நிறைய தெய்வ வழிபாட்டை செய்யலாம். கண்ணன் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடை செய்யலாம். ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறேன்ல, அஷ்டமி அன்றைக்கி தான் அவர் வந்தார். அப்புறம் வந்து அம்பிகை வழிபாடு. ஏன்னா இந்த நவராத்திரி காலத்திலாம் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமி நாள் வந்து மிக விசேஷமாக இருக்கும். பித்திருக்களுக்கு கூட அஷ்டமின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து மகாலய பட்சத்தெல்லாம் விசேஷமாக இருக்கும். அப்படி அஷ்டமின்னு சொல்கிறது வந்து பொதுவாக நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு நாள். அதனால தான் வந்து அன்றைக்கு சுபகாரியங்கள்லாம் அந்தளவுக்கு இருக்காது, வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அது முழுக்க முழுக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது. அது வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது. அது இன்னமும் சிறப்பு. இன்று இரவு 8:15 அளவிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் தொடங்க போகின்றது. அதனால் இன்றைய நாள் வழிபாடு செய்து நற்பலனை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.